Hi friends, welcome back to my channel. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னோட பர்த்டேக்கு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் தான் நான் ஓபன் பண்ணி பார்க்க போறேன். So, வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் என்னெல்லாம் கிஃப்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு without further ado, here we go. So, first நம்ம எந்த கிஃப்ட்ல இருந்து திறக்கலாம்? First நான் வந்து பிக்சர்க்காக வந்து தப்னைக்காக அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன். நம்ம அதெல்லாம் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்படி இருந்துச்சுன்னா என்னால கிஃப்ட் ஓபன் பண்ணி பார்க்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பெரிய பார்சல் ஓப்பன் பண்ணுமா. ஸோ எல்லாருக்குமே கிஃப்ட் வந்துச்சுன்னா வேகமாக ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோணும்ல. எனக்கு அப்படிதான் தோணிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் எனக்கு வந்து சரி நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுனால பார்த்து பத்திரமா போட்டு பற்றி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ண போறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கு. ஜாலி நம்ம ஓப்பன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் நார்மலாக கடைக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவோம்ல, அப்பவே வந்துட்டு நான் வீட்டில் வந்துட்டு அதை போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லை வீட்டுல என் அண்ணாவே அப்படிதான். ஏதாவது வாங்கிட்டு இருந்தா போட்டு கூட பார்க்க மாட்டாங்க. எனக்கு அப்பெல்லாம் தோணும், ஏன் போட்டு பார்க்க மாட்டேங்கிறீங்க, போட்டு பார்த்தா தானே தெரியும் எப்படி இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. ஏன் அப்படி இருக்காங்க? நான் வந்து வீட்டுல ப்ரொவிஷனுக்கு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வருவாங்கல்ல, அப்படி போயிட்டு வரும்போது கூட நான் ஏதாவது வாங்கியிருப்பேன்ல, ஏதாவது சாக்லேட் அந்த மாதிரி தான். ஸோ அதை கூட நான் வந்துட்டு திறந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவேன். அப்படி இருக்க என்னையுமே வந்து இந்த கிஃப்ட் ஓபன் பண்ண விடாம பண்ணது இவருக்காக. அண்ட் சில கிஃப்ட் வந்து எனக்கு தெரியும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அதை நான் வந்து யூஸ் பண்ணல, ஏன்னா வீடியோக்காக ஓபன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அமேசான் ப்ராடக்ட் பிளேட் யூஸ் பண்றேன்றதுனால கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்றேன், பயமா இருக்கு. ஓகே அகைன் அமேசான் கவர்ல எங்கிட்டு பிரிக்கிறதுன்னு தெரியும். தூரத்துல இருந்து வரனால ரொம்ப செக்யூர்டா பேக் பண்ணிருப்பாங்க. பட் நமக்கு பிடிக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு. இது வந்து வீட்டுக்குள்ள போடுறதுக்கு ஷூ ஸ்லிப்பர் அழகா இருக்குல்ல, பிங்க் கலர் அழகா இயர் போட்டு. ஆக்சுவலா எனக்கு வந்து நான் வீட்டுல நிறைய நேரம் நீங்க பாத்துட்டீங்க நான் சாக்ஸ் போட்டுட்டே தெரிவேன். ஏன்னா எனக்கு வந்து கால் வந்து ரொம்ப அது உங்களுக்கே தெரியும், வெளியே வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ கொஞ்சம் மெயினான ஏரியா, ரொம்ப தூசி வந்து வீட்டுக்குள்ள வரும். அதுவும் இந்த பால்கனி வழியா நிறைய தூசி வரும். ஸோ அதனால வந்து எனக்கு பேர் ஃபுட்டோட நடந்தோம்னா ரொம்ப தூசி ஒட்டுற மாதிரி இருக்கும். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. நான் 10 தடவை போய் கால் கழுவிட்டு வருவேன், ஏன்னா அந்த தூசி எனக்கு ஒத்துக்காது. ஸோ ஓகே, இதை நான் போட்டுட்டு இனிமேல் வீட்டில் ஜாலியாக உதவிட்டு இருப்பேன். நீங்கள் என்னோட வீடியோஸ் நிறைய பார்ப்பீங்க இதெல்லாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிஃப்ட்டை பார்ப்போம். நான் ஏன் இவ்வளோ பொறுமையாக பிரிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு எப்பயுமே அப்படிதான் அந்த கிஃப்ட் பேப்பர் கூட நான் வந்து பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவேன். அதுக்கடுத்து யூஸ் பண்றதுக்காக யார் நமக்கு கொடுத்தா அப்படிங்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்சல் பேசலாம்? இந்த பார்சல் பேசலாம். மோஸ்ட்லி என் பர்த்டேக்கு கிஃப்ட்ஸ் இவ்வளோலாம் வரவே வராது. நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் கேட்டேன், நீங்கள் வந்து கொடுத்துருங்க சரியா கிஃப்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் இன்னும் 2 கிஃப்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். எனி டேஸ்ட் நம்ம கேட்கலாங்கிறதுல தப்பு இல்லை. ஓகே காட், கலர் பேலட். $24 colors வாட்டர் கலர் பேலட். நானே யோசிச்சுட்டு தான் இருந்தேன், எனக்கு ஒரு கிரையான்ஸ் இல்லாட்டி கிரையான் வாங்க மாட்டேன், கலர் பென்சில் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இல்லஸ்ட்ரேஷன் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால ஏதாவது கலர் பேலட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அழகா இருக்கு.
அப்படி பெரிய ஆர்டிஸ்டா நான் ஃபீல் பண்றேன். கையில அப்படி பேலட் வச்சுட்டு அப்படி நான் வரைவேன். நிறைய ஷேட்ஸ் வேற இருக்கு, நம்ம மிக்ஸ் பண்ணணும் கூட அவசியம். ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு வந்து இல்லஸ்ட்ரேஷன் போட்டு ஒரு வீடியோ வரும், அதுவும் இந்த கலர் பேலட் வச்சு. Stay tuned. நெக்ஸ்ட் நான் இந்த டப்பா ஓபன் பண்றேன். ஓகே, இல்ல வேண்டாம், இந்த டப்பா இது ஏதோ துணி போல. கலர் மாஸ்க். நான் வந்து நிறைய மாஸ்க் தைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், கலர் கலரா. கலர் மாஸ்க் கிடைச்சிருச்சு. பட் இருந்தாலும் இது வந்து ஒன் டைம் மாஸ்க்ன்றதால ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கலர் மாஸ்க்லாம் பிடிக்கும்னு நினைச்சிருக்காங்க. ஏன்னா நான் அப்படிதான் வைத்திய மாதிரி போட்டுட்டு இருப்பேன். பிளாக், ஆரஞ்ச், டார்க் ப்ளூ, என்ன கலர், ப்ரௌன், அப்புறம் லைட் ப்ளூ, அதுக்கப்புறம் பிங்க். நான் பெருசா வெளியே போக மாட்டேன், ஸோ அதனால வெளியே போகும்போது கண்டிப்பா நான் இந்த மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு. பிளாக் கலர் இருக்குல்ல, இதுல மட்டும் நோஸ் இருக்குல்ல, உங்களை ஏமாத்திட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதை ஓபன் பண்ணலாம். இந்த குட்டியில ஓபன் பண்ணுவோம். மறுபடியும் ஒரு டப்பா, ஆனா வந்து ஷார்ட் டேக்கர். எனக்கு பிடிச்ச மாதிரி லென்த்தியா அழகா இருக்கு இல்லையா? ஓகே, great. நெக்ஸ்ட் கிஃப்ட் ஓபன் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலா இந்த கிஃப்ட் வந்து எனக்கு இந்த கிஃப்ட் ரேப் பண்ணி வரல, நான் தான் கிஃப்ட் ரேப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம தப்னையில இருக்கும்போது அழகா கிஃப்ட் ரேப்லாம் பண்ணியிருந்தா அழகா இருக்கும்ல, அதனால நான் பண்ணி வச்சிருக்கேன். இது ஆக்சுவலா எனக்கு தெரியும் இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் வந்து வாங்கி கொடுக்கும் போதே அவர் கேட்டுதான் வாங்கி கொடுத்தா. சும்மா அவளாட்டு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒத்துக்கல அப்படின்னா அதனால அவ கேட்டுதான் வாங்கினா. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆரா ப்ராடக்ட். ஆக்சுவலா நான் அன்னைக்கு ஓபன் பண்ணி பார்த்துட்டேன், ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடியே வந்துருச்சா. ஸோ அவங்க வந்து ஏதாவது மிஸ்ஸிங்கா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா முன்னாடியே ரிப்போர்ட் பண்ணிடணும், அப்படி இல்லாட்டி நான் உங்களுக்கு தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால நான் அன்னைக்கே ஓபன் பண்ணி பார்த்தேன். பட் இருந்தாலும் மறுபடியும் நம்ம வந்து வீடியோல அழகா ஓபன் பண்ணணும் இல்லையா, அதனால மறுபடியும் கூட்டி வச்சிட்டேன். நான் யூஸ் பண்ணல, நான் கண்டிப்பா இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இன்னொரு ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். ஏன்னா அவளுமே கேட்டிருந்தா இதோட ரிவ்யூ என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி, நீ போட்டுட்டு சொல்லு அப்படின்னா நான் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எல்லாருக்கும் வேணும் இல்லையா. அப்பதான் தோணுச்சு ஏன் நம்ம இதை வீடியோவாவே போட்டக்கூடாது. அப்ப நான் சொன்னேன் நீ வந்து வீடியோல பாத்துக்கோ, நான் உனக்கு நேரில் நான் சொல்ல மாட்டேன் சொல்லி. அது சரி ஓகே அப்படின்ட்டா. ஸோ நான் அவள்கிட்ட கேட்டு வாங்கினது வந்து ஹேர் மாஸ்க். ஒரு 4 ப்ராடக்ட் காம்போவா இருந்துச்சு அது. ஸோ இது வந்து ஹேர் மாஸ்க். நான் வந்து இன்னும் கிளியரா வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன், இப்போதைக்கு ஓபன் பண்ணி மட்டும் காமிக்கிறேன். இது வந்து ரெட் வைன்ஸ் எல்லாம் அவ போடும்போது ஏதோ ஆஃபர் இருந்துச்சு, அதனால அதோட சேர்த்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் இது ஆலோவேரா ஷாம்பு, ஹேர் க்ரோத் சீரம், அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத் ஆயில். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு கிஃப்ட். ஆக்சுவலா இந்த கிஃப்ட்டும் சேம் பர்சன் தான் கொடுத்தாங்க, அதனால நம்ம இதை அடுத்து ஓப்பன் பண்ணுவோம். அகைன் ஒரு
ஷார்ட் பேப்பர். அகைன் ஒரு மாஸ்க் இருக்கு. ஆனா ஒரே ஒரு மாஸ்க் தான் வச்சிருக்கேன். ஓகே, எனிவேஸ் அவன் நீ வந்து சேஃபா இருக்க சொன்னாங்க. ஏன் இந்த பர்த்டேக்கு எனக்கு மாஸ்க் கிஃப்ட் பண்ணிருக்கு? ஏன்னா அதான் நமக்கு அவசியம். அதனால இது என்னது? ஓ, பர்ஸ். எனக்கு பர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுவும் நம்ம வந்து பர்ஸ் கலெக்ஷன்ல ஒண்ணா வச்சுப்போம். Oh my god, chocolate Kit Kat. எல்லாரும் காசு வச்சு கொடுத்துருக்காங்க பார்த்தோமா? எல்லாம் கண்டிப்பா கொடுத்துக்க மாட்டாங்க. எல்லாம் நம்ம கூட சேர்ந்து வீட்டில் தானே இருப்பாங்க. ஓகே, ஸோ மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கிஃப்ட். இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கிஃப்ட். குட்டியா இருக்கு, அதனால நான் வந்து தனியாக லேட்டாக ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். அழகா இருக்கு பார்த்தீங்களா, பூவெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் வந்து வெயிட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம கடைசியாக ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பூவை எடுத்துருவோமா? இந்த பூவை எடுக்கிறதுக்கு நமக்கு தேவை. பட் இதை வந்து நம்ம பத்திரமா வச்சுப்போம், ஏன்னா அவ்வளோக்கா எடுத்து நிற்கும். சில்வர் பூ. மற்றதெல்லாம் பத்திரமா கிழிச்சு ஜுவல்லரி நினைக்கிறேன். இருக்குமா? இயர்ரிங்ஸ், சில்வர் இயர்ரிங்ஸ் நினைக்கிறேன். அழகா ஸ்டோனா வச்சிருக்கேன். அவங்களுக்கு சூப்பர் காமிக்கிறேன். So that's it. இதுதான் என்னோட பர்த்டேக்கு வந்த கிஃப்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட ஒகேஷன் இன்ஸ்டாகிராம் ஐடி. என்னோட டிசைனிங்ஸ் எல்லாத்தையும் இதெல்லாம் போஸ்ட் பண்ணுவேன். அந்த சேல் ஸ்டார்ட் பண்ணி எப்படி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கமெண்ட் பண்ணுங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்க நோட்டிஃபிகேஷன் சரி. உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you friends. Bye. அண்ட் லாஸ்ட் வீடியோவில் எனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லியிருந்தேன் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ. பாய்.